வணக்கம். எனக்கு என்ன ஆதாயம்? வாட்ஸ் இன் இட் ஃபார் மீ? இப்படி ஒரு படம் வந்தது, ஐ ஆம் லெஜெண்ட் அப்படின்னு. நியூயார்க் நகரம் வந்து இட் இஸ் ஓவர் ரன் வித் வைல்ட் அனிமல்ஸ், ட்ரீஸ் அண்ட் வைன்ஸ் அண்ட் ஷ்ரப்ஸ் ஆர் பீப்பிங் அவுட் ஆஃப் ஸ்கைஸ்கிரேப்பர் விண்டோஸ். அது மாதிரி ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல் சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் மூவி இது. நான் ட்ராஜடியாக அல்லது நல்லா முடியறதான்னு சொல்ல விரும்பலை, போய் பாருங்கள். வில் ஸ்மித் நடிச்சிருக்காரு. ஒரு டாக் ஒன்று கூட அசிஸ்டண்ட் ஹீரோவாக வரும். பட் த ஸ்டோரி இஸ் ஆல் அபவுட் அ வைரஸ் அவுட் பிரேக், an unexpected viral outbreak, and almost overnight mankind is infected by that virus and so many people die and very few people survive, and a city, the whole world is reclaimed by nature. ஒரு சிவிலைசேஷனே டெஸ்ட்ராய் ஆயிடுது அப்படின்னு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரி. பட் சயின்ஸ் ஃபிக்ஷனை விடுங்க, ஈஸ்டர் ஐலண்ட் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? 1800 சொச்சம் 1800s வரைக்கும் ஒரு நல்ல ப்ராஸ்பரஸ் சிவிலைசேஷன் இருந்துட்டு இருந்த, இந்த மாதிரியெல்லாம் உயரமான ஸ்டாச்சூஸ்லாம் கட்டின அந்த ஆளுங்க in a matter of just 50-60 years they vanished from the face of the earth. அந்த சிவிலைசேஷன் ஒன்று இருந்ததுங்கிறதுக்கு சந்ததிகளே இல்லாமல் they just vanished. அவங்களுடைய டெட் பாடிஸும் போன்ஸும் யுட்டென்சில்ஸும் மட்டும்தான் கிடச்சது. என்ன ஆச்சுன்னு நிறைய தியரிஸ், நிறைய பேர் அதை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன் இன்ட்ரெஸ்டிங் தியரி, which is I think the most plausible theory, is deforestation. இங்கே இருக்க அந்த ஐலண்ட் சவுத் அமெரிக்காவை தாண்டி சிலியோட ஐலண்டாக அதை கவுண்ட் பண்ணுறாங்க. பட் அது இருக்கிறது மிடில் ஆஃப் த பசிபிக் ஓஷன். இந்த ஐலண்டில் அந்த சின்ன இடத்துல ஏதாவது தட்டுப்பாடு வந்ததுன்னா இன்னொரு இடத்துக்கு போகலான்னு ஒன்றுமே கிடையாது. அந்த ஐலண்டில் இருக்கிற ரிசோர்ஸஸை எப்படி பாதுகாத்திருக்கணும் those people there, but they didn't bother about it. There is a book written by Mr. Jared Diamond, the Guns, Germs and Steel அப்படிங்கிற ஃபேமஸ் புஸ்தகத்தை எழுதினவர் கொலாப்ஸ் அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். சொசைட்டிஸ் ஏன் ஃபெயில் ஆகுது, சிவிலைசேஷன்ஸ், ரோமன் சிவிலைசேஷன் கூட என்னமோ ஆச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா, நம்ம ஊரில் கூட லெமூரியான்னு ஒரு இடம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க இல்லையா, வாட் ஹேப்பன்ஸ், ஒய் டூ தே கொலாப்ஸ் அப்படிங்கிறதுக்கு இவருடைய தியரியை சொல்கிறார். அட்டப்படம் பாருங்கள், ஈஸ்டர் ஐலண்ட் தான் கிளாசிக் எக்ஸாம்பிளாக கொடுக்குறார். ஸோ நம்ம வந்து கொஞ்ச நாள் முன்னாடி 145வது கொட்டிடியனில் ஒரு சர்ச், ஒரு காலேஜோட பியூட்டிஃபுல் பில்டிங்கோட ஒரு ரூஃப், அந்த ரூஃபோட வுட்டை ரீப்ளேஸ் பண்ண டைம் வரும்போது அதே ரக வுட் இருக்கணும்னு சொல்லிட்டு த கார்பெண்டர்ஸ் ஹேட் பிளான்டட் எ ஸ்பேர் ஃபாரஸ்ட் ஆஃப் தோஸ் ட்ரீஸ். ரிமெம்பர், எவ்வளவு ஃபோர்சைட் இருக்கிற ஒரு டெசிஷன் அது. பட் யூ நோ வாட் our guys in Easter Island did? This is what they did. The human life is 60, 70, 80 years, the lifespan. But இந்த ட்ரீஸ் இருக்கே, அந்த ஈஸ்டர் ஐலண்டில் வளர்கிற பாம் ட்ரீஸ் இருக்கே, 150 இயர்ஸ் அதோடைய லைஃப் ஸ்பேன். 100 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்தாதான் அதோடைய ஃப்ரூட்ஸ் வந்து அதிலேருந்து வுட்டு எடுத்து அதிலேருந்து போட் பண்ணி அந்த மாதிரி அதிலேருந்து பெனிஃபிட் வர்றதுக்கு அத்தனை வருஷம் போகணும். பட் நம்ம ஆளுங்களோட வாழ்நாளே 60-70 வருஷம் அப்படிங்கும்போது பழைய இருக்கிற ட்ரீஸ் எல்லாம் வெட்டி தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறம் வர்ற அடுத்த ஜென்ரேஷன் என்ன பண்ணுது, எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு சின்ன ட்ரீ இது, இதையும் நான் வெட்டுறேன், என் கையில் பளபளன்னு ஒரு ஐ ஹாவ் அ ஷைனி நியூ ஆக்ஸ் அப்படின்னு சொல்லி வெட்டுறார். அப்புறம் அடுத்த ஜென்ரேஷன் வர்ற பசங்க ஏதோ சின்ன குச்சியை பிச்சு போடுறேன்னு நினச்சிண்டு ப்ராபப்ளி தே கட் டவுன் த லாஸ்ட் ட்ரீ. ஹூ கட் டவுன் த லாஸ்ட் ட்ரீ? அந்த கடைசி ட்ரீயை வெட்டும் போது அவனுக்கு தோணலையா,
இது நம்ம வெட்டிட்டோம்னா நம்ம குலத்தையே காப்பாற்றின மரமாச்சே இது. இதிலிருந்து தான் நம்ம சாப்பாடு, இதிலிருந்து தான் நம்ம மரம், வுட், ஃபயர்வுட், வுட் ஃபார் போட்ஸ் எல்லாம் பண்ணோம். இது போயிடுத்துன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் யோசிக்கலையா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு சேத் கோடின் சொல்கிறாரு, ஹே, forget about the man who cut the last tree. What was the guy who cut the last but one tree thinking? கடைசி ட்ரீயை விடுப்பா, அதுக்கு முந்தின இந்த ட்ரீயும் இன்னும் ஒரு ட்ரீயும் தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்த போது அதை வெட்டினானே, அதை வெட்டின போது யாரும் ஒன்றும் சொல்லலையா? கம்யூனிட்டி கொதிச்சு எழலையா? Didn't they put in rules in place? Didn't they complain? So he underlines culture. It all comes down to the culture of the society. And that is where the seeds of long-term life is sown. அப்படின்னு சொல்கிறார். எக்கனாமிக்ஸில் ட்ராஜடி ஆஃப் தி காமன்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது என்னன்னா, இப்போது 3 பேர் இருக்காங்க, ஆளுக்கு ஒரு ஆடு இருக்குது. அந்த ஆட்டுக்கு சாப்பாடு போடணும்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, திறந்த புல்வெளி ஒன்று இருக்குது, யாருக்கும் சொந்தமில்லாத புறம்போக்கு நிலம். சரி, அதில் மேய்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆடை கொண்டு போய் விட்டுறாங்க அதில். அண்ட் திங்ஸ் கோ ஆன் ஃபைன் அன்டில் பர்சனல் greed செட்ஸ் இன். அவனுக்கு பேராசை. புல் ஃப்ரீயாக கிடைக்குது, இன்னொரு ஆடை வாங்கினா எனக்கு டபுள் பண்ண முடியும், எனக்கு உள் உற்பத்தி ஜாஸ்தி பண்ண முடியும், எனக்கு மீட் உற்பத்தி ஜாஸ்தி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆடுகளை ஜாஸ்தி பண்ணுறோம். இன்னொரு காரணம் ஆடுகளை ஜாஸ்தி பண்ணுறதுக்கு, நான் ஒரு ஆடு மட்டும்தான் வச்சுருந்தேன்னா அவன் 2 ஆடும் இன்னும் 3 ஆடும் கொண்டு வந்தான்னா இவங்க அந்த இடத்த மேய்ச்சி தள்ளிடுவாங்களே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் மினிமம் 2 ஆடு கொண்டு வர ஆரம்பிக்கிறான். தட் இஸ் த ட்ராஜடி ஆஃப் த காமன்ஸ். கடைசியில் என்ன ஆகுது? ஓவர் கிரேசிங். எந்த ஆடுக்குமே சாப்பாடு இல்லாமல் போய் ஈஸ்டர் ஐலண்டில் நடந்த மாதிரி கொலாப்ஸ் ஹேப்பன்ஸ். இதே காரணத்தினால தான் இன் சிட்டிஸ் லைக் பெங்களூர் we have traffic problems. Everybody in every car there is thinking, மற்றவங்களாம் ஏன் பஸ்ஸில் போக மாட்டேங்கிறாங்க? If everybody goes in a bus, this guy with a real emergency can go in a car, private transport, fast from A to B. But because everybody thinks everybody else should go in a bus and they can go fast by car, they all buy a car for themselves, and when they all bring their cars out, everybody is delayed, including the bus guy. So nobody takes the bus. Everybody wants the car. And this is what happens. சில பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், பீர்பலோட கதை இது. அக்பர் மக்களை பற்றி கேட்டுட்டு இருந்தபோது, நீங்கள் நினைக்கிற அளவுக்கு எல்லாம் நல்லா இல்லை அப்படிங்கிறார் பீர்பல். அக்பர் சொல்கிறார், அப்படிலாம் ஒத்துக்க முடியாது அப்படிங்கிறார். சரி, நம்ம ஒன்று பண்ணலாம், இந்த கிணறுல ஒரு பூஜை பண்ணணும்னு சொல்லலாம். அந்த பூஜைக்கு நம்ம எல்லாரும், நம்ம கிராமத்தில் இருக்கிற எல்லாரும் ஓவர் நைட் இன்றைக்கி இரவு அவங்க வீட்டிலேருந்து ஒரு பாட்டில் பால் கொண்டு உள்ளே விடணும், அங்கே இருக்கிற அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணணும், கிணத்துக்குள்ளே விடணும்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தண்டோரா போட சொல்லிடுறார். And he creates a beautiful large vessel in the bottom of the well. So everybody comes and pours and then goes home. அடுத்த நாள் காத்தால அக்பரை கொண்டு காட்டுறார். நீங்கள் நினச்சிங்களே எல்லார்ட்டையும் ஒரு பாட்டில் பால் கேட்டிங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தை காட்டுறார். It's filled with pure distilled water. What happened? Everybody thought everybody else will bring milk. One person bringing water, nobody is going to notice. So let me pour water. Why waste milk on this? Nobody. Tragedy of the commons again. Something is wrong here. How do we fix it? Abdina, this seems to be a good word. Parampara.
Parampara means tradition, culture, the heritage. Is that the answer? If we learn some good things from the parampara, will we be sorted out? Yes and no. ஏன் எஸ் அண்ட் நோ அப்படின்னு சொல்கிறேன், இந்த பரம்பராங்கிற வேர்டு என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம். தேங்க்யூ.